Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நாளின் மாலை வேளையிலே கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி நேரடியாக இங்கே கூடி வந்திருக்கிற உங்களையும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்த புதிய வேத பாடமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் இந்த நாளின் வேத பாட வகுப்பிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. மீட்பின் சத்தியங்களை குறித்த வேத பாடங்கள் 4 வருடங்கள் 7 மாதங்கள் தொடர்ந்து நடந்தன. அது நம்ம ஆரம்பித்த புதில் தான் நம்முடைய பேஜ் ஹேக் செய்யப்பட்டது. மேன் இன் பிளாக் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்முடைய பேஜையே என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. ஞாபகம் சர்ச்சில் கொரோனா டைம்லலாம் நம்ம சொன்னோம். அதற்கப்புறம் தான் இந்த பேஜுங்களெல்லாம் திரும்ப நம்ம பில்டப் பண்ணி, ஏன்னா இப்போ அந்த பேஜுக்கு யார் போனாலும் அங்கே அகாப்பேன் காட்டாது, என்னன்னு காட்டும், மேன் இன் பிளாக் அப்படின்னு காட்டும். அதற்கப்புறம் நம்ம இப்போ பல்லாயிரம் மக்களை இதற்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். இது எப்படி எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்குது, திடீர்னு பேஸ் ஆகுது, அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எப்போதுமே டிவியில் உருப்படாத பொருளை விளம்பரம் பண்ணுவான், அதை மக்கள் நம்புவாங்க. அதை நம்ப வைக்கிறதுக்கு அவன் யாரை யூஸ் பண்ணுவான்னா, நடிகர்கள் நடிகைகள். அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே என்ன செய்வாங்க, மக்கள் நம்புவாங்க. ஆனால் அதை விட விலை கம்மியாக தரமான பொருட்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அதை கம்பெனி என்ன செய்கிறான் தெரியுமா, வீடு தேடி அனுப்புகிறான். அதுலேயும் டூப்ளிகேட் இருக்குது. நல்ல கம்பெனி தன்னுடைய ப்ராடக்டை அவன் டிவியில் விளம்பரம் செய்யாமல் அதுக்கு கொடுக்குற பணத்தை மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம். ஒரு சோப்பு அங்கே 50 ரூபாய்க்கு டிவியில் பார்த்துட்டு வாங்குவீங்க, அதுக்கு 20 ரூபா அவன் டிவிக்கு செலவழிச்சிருப்பான் ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சோப்பை 30 ரூபாய்க்கு யார் மக்களுக்கு என்ன செய்ய முடியும். அதனால் சில கம்பெனிகள் நல்ல தரமான பொருட்களை ரோடாக வீடு வீடாக கூட விற்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை என்ன செய்கிறதில்ல, நம்புறதில்லை. கிறிஸ்தவ ஊழியத்தில் கூட இது போல் காரியங்கள் இருக்குது. உருப்படாதவன், உங்கள் பாக்கெட் மேலேயே கவனமாக இருக்கிறவன், பாட்டு பாடி ஆட்டம் ஆடி உங்களை மயக்கி மினுக்கி, அவங்க போடுற ட்ரெஸ்லேயே தெரிஞ்சிடலாங்க இவன் மயக்கம் வந்திருக்கிறான் அப்படின்னு. இந்த ஊர் நாட்டிலலாம் கரகாட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நாட்டுப்புற கலைஞர்கள்னு சொல்லி. அவங்க ஒரு குரூப்பாக வருவாங்க. அவங்க கூட நடிகையை விட சூப்பராகலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம்? அவங்க ஒரு ஆட்டம் ஆடி அப்படி இப்படின்னோடனே எல்லாம் என்ன அடிப்பான், விசில் அடிப்பான், அப்படியே என்னென்னவோ நடக்கும். இதெல்லாம் திருவிழாக்களில் முதல்ல அவங்கள கூப்பிட்டு இப்படிலாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன செய்யும்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே வருவானுங்க. கரெக்டாக? பெரியவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். இங்கே பட்டணத்துலலாம் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட்டணத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ சர்க்கஸ் கூட இல்லாமல் போயிடுச்சு. சர்க்கஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, அதில் வர்ற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃப் ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. மோஸ்ட்லி நார்த் இண்டியன்ஸ் தான் அதில் இருப்பாங்க. ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மினுக்குகிற, நான் கேட்குறேன், இப்போ நான் சாதாரண ஒரு ஹாஃப் ஒயிட் ஷர்ட்டில் நிற்கிறேன், என்கிட்ட மினுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி சில ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வரும்போதே ஒரு பெரிய கோட்டு, லாங் கோட்டு, அவங்க ஸ்டைலு விக்கெலாம் வச்சுக்கிட்டு, அவங்க வச்சுட்டு போட்டோம். நான் உங்களுக்காக சொல்கிறேன், யாரையோ மனசில் வச்சு அப்படி நான் மனசில் வச்சுக்கலாம், நான் அவரில் நினச்சிக்கிட்டு உரலை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, பேரையே சொல்லிவிடுவேன். என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு சர்ச்சில் சினிமா பாட்டு பாடி ஒருத்தன் ஆராதிச்சான்னு சொன்னேன் தெரியுமா? இந்த வாரத்தில் நான் பிரசங்கத்தில் சொன்னேன்.
அதை பற்றி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அதுக்கு மலேசியாவிலேருந்து ஒருத்தன் கேட்குறான், அவருடைய படத்தை நீங்கள் இப்படி பொது வெளியில் போடுறதுக்கு உங்களுக்கு யார் காப்பிரைட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். முட்டாள், எங்கள் அண்ணனுடைய படத்தை அப்படிங்கிறான். அப்போ நான் வந்து யாருமே அதுக்கு பதில் சொல்ல தெரில. நான் சொன்னேன், ஓகே, உங்கள் அண்ணனுடைய மைக்ஸ் எனக்கு திருப்தி இல்லைப்பா, உங்கள் அண்ணனுடைய படத்தை இந்த மாதிரி பொது தளத்தில் யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னா அவர் இந்த மாதிரி அடாவடி அக்கிரமமான படத்தை அவரும் எங்கே போடக்கூடாது, பொது தளத்தில் போடக்கூடாது. போட்டால் பொது தளத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம். இப்போது நான் பேசுகிற இந்த செய்தியை இதை வந்து பார்க்காம விடுறது அவங்க விருப்பம், பார்க்குறதும் அவங்க விருப்பம். பார்த்துட்டு இவ்வளோ பேருக்கு நான் இதை அனுப்பி பார்க்க வைப்பேன் அப்படின்னா அதுவும் அவங்க விருப்பம். கரெக்டாக? ஓ, பாஸ்டர் ரூபனா இந்த ஆள் ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாருன்ட்டு அப்படியே அதை மூடிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. இல்லைப்பா, சரக்கு இருக்கும், நம்ம இதை நம்ம குடும்பத்தார், நண்பர்கள், சபையாருக்கு இது என்ன செய்யலாம், ஏன்னா இது பொது தளத்தில் போகுது. இப்போ நம்ம யூடியூப்பில் போகுது பார்த்தீங்களா, யார் வேணாலும் பார்க்கலாம். இது பப்ளிக், இது பேரே பப்ளிக் டொமைன்னு பேர். இது அதை மாதிரி இந்த ஆடுறவன் பாடுறவன் சினிமா பாட்டு பாடுறவன்லாம் வந்து பொது தளத்தில் தான் அவன் வீடியோ வருது. அதை நான் 4 சுவத்துக்குள்ளே நின்று பேசணும்னு அவசியம் இல்லை. நானும் அதை பொது தளத்தில் என்ன செய்யலாம், விமர்சனம் செய்யலாம். நான் அப்படி எழுதினோடனே அவனுக்கு என்ன செய்யன்னு தெரில. உடனே எல்லோரும் ஒண்டர்ஃபுல் பிஷப், அருமையான பதில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் உடனே அனதர் வீடியோ டுமாரோ அப்படின்னு போடுறான். இன்றைக்கி காலையில் அவன் உட்காந்து ஒரு வீடியோ பேசியிருக்கிறான். இன்றைக்கி எங்கள் அண்ணனை பற்றி எல்லோரும் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அவர் மேலே பொறாமல், கிருபை, செழிப்பு, என்னென்னவோ லூசுத்தனமாக உளர்றான், மூச்செல்லாம் வாங்குது பயத்தில். உடனே அந்த வீடியோவில் என்ன வந்து என்ன பண்ணுறான், ட்ராக் பண்ணுறான். அதாவது என்ன ட்ராக் பண்ணால், இப்போ என் பின்னாடி 10,000 மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் அது போகும். இது வந்து உங்களுக்கு சிலருக்கு புரியாது. ட்ராக் பண்ணுறதுனா என்னென்னா இப்படி இணைச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அதில் யார் இணைந்திருக்கிற மாதிரி காட்டும், நான் இணைந்திருக்கிறேன். இப்போ பாஸ்டர் ரூபனே இதில் ட்ராக் ஆகியிருக்கிறார்ப்பா அப்படின்னா இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், உன்னுடைய பித்தலாட்டமான கள்ள உபதேசங்களை உலகெங்கும் பரப்புவதற்கு, என்னை ட்ராக் பண்ணுவதற்கு உனக்கு யார் உரிமை தந்தார்? அவன் கேட்டான்ல, எங்கள் அண்ணன் படத்தை நீங்கள் அப்படி சொல்லிட்டு, நீ என்னை ட்ராக் பண்ணது சந்தோஷம், நீ என்னையே ட்ராக் பண்ணால் கூட என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நீ பேசுகிறது பித்தலாட்டமான கள்ள உபதேசங்கிறத சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நீயே உதவி செஞ்சுருக்கிற. என்னை ட்ராக் பண்ணாமல் இருந்தால் அவன் பேசுகிறத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கக்கூட மாட்டாங்க. அவன் ட்ராக் பண்ணதுனால அவன் பேசுகிற திருட்டு உபதேசத்தை இப்போ எல்லோரும் என்ன செய்வான், கொஞ்சம் நேரம். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மைக் இன்னும் சரியில்லை தம்பி, இது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலம், ஃபேஸ்புக்கில் வருது. இப்போ நீங்களாம் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, ஆனால் தண்டத்துக்கு இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. டெலகிராமில் இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் பார்க்க. ஐயோ, இந்த இதுன்னு ஒன்று இருக்குது, என்னது இன்ஸ்டாகிராமோ, அம்மாடியோ. இங்கே இருக்கிறதுல யாராவது 1-2 பேர் தான் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு சேர்ந்துருக்குறாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு இது ஒரு அற்புதமான காலம். ஒன்றால் எங்களை போல வேத போதனைகள் செய்ய முடியாது. முடியாது, ரெண்டும் இருக்குது. ஆனால் உன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வார பாடத்தினுடைய லிங்க்கை நீ போட்டு விட்டன்னா, உன்னை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அதை என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரமாவது கேட்பாங்க. ஒருவேளை கர்த்தர் அவங்கள தொட்டார் அப்படின்னா அவங்களே தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க, முந்தி ட்விட்டர்னு சொல்லுவாங்க, இப்போ அதுக்கு பேர் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது
இருக்குது, என்னுடைய பேர் தெரியல. ஆனால் நீங்கள் அது உலக அளவில் என்னுடைய பார்த்தீங்கன்னா தமிழில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு காட்டிக்கிட்டு இருக்குது, நான் அதை படிக்க முடியும். அதை எடுத்தேன்னா இந்த பேஜ் போயிடும். இதெல்லாம் நிறைய இருக்குது உலகம் முழுசும். இதிலெல்லாம் சிலர் இருக்கிறீங்க. ஆனால் நான் பார்க்குறேன் உங்கள் அப்டேட்லாம் பார்த்தா போன வருஷம் வந்து ஏதோ போட்டிருக்கிறீங்க. நம்ம சபை பசங்க பர்டிகுலராக இந்த பொடிசுங்க இருக்காங்களே, பொடிசுங்கன்னா இந்த மாதிரி இதான் அந்த இப்போ தான் முளைச்சி 3 இலை விடுதுன்றோமே டீனேஜ், இந்த டீனேஜ் குரூப் அத்தனையும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. என்னத்துக்கு இருக்கிற பாருங்க, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துட்டு தாங்க நான் சொல்கிறேன். பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வாரம் கூட நான் சர்ச்சில் சொன்னேன், நம்ம பசங்க இப்படி வச்சு காட்டுறாங்க, இப்படி வச்சு காட்டுறாங்க. என்கிட்டலாம் நீ நேரில் வந்தானே அப்படியே கத்திரி வச்சு வெட்டிடுவேன். அதெல்லாம் கேவலமான செய்கைகள், சாத்தானுடைய செய்கைகள். இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்படிங்கிற அர்த்தம், இப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் வந்து ரொம்ப கேவலமான. இந்த பிள்ளைங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம சர்ச் பிள்ளைங்களுக்கு இதை யார் சொல்லி கொடுத்தது? அங்கே இன்னொன்றில் பார்க்குறாங்க. இந்த பாருங்கள், பொது தளத்தில் ஒரு பொண்ணு, அதில் வேறு எப்படி தெரியுமா, இங்கே அண்டங்காக்காவாக இருப்பாள், அங்கே ஒரு ஆப் இருக்குது, அதில் போனால் இவள் பேரழகியாக மாறிடுவாள். அதுவே கண்ணாடி போட்டு விடும், முடியெல்லாம் என்னாக்கும் சுருட்டையாக கொஞ்சம் அப்படி பண்ணி விடும். எனக்கே அந்த படத்தை, இது நம்ம சர்ச் பண்ணா இவ இல்லையே. ஆனால் அப்புறம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் அண்டங்காக்கா தான். ஆனால் இந்த ஆப் வந்து என்ன பண்ணுது, எங்கள் அண்டங்காக்கானா நான் கூட தாங்க, என் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பை பண்ணி, பிசாசுடைய தந்திரம் பார்த்தீங்களா, போலி, பொய், ஏமாற்று. இதை பார்த்த உடனே ஒரு லூசு பையன் எங்கேயாவது இருப்பான், அவன் என்ன சொந்தமோ ஹார்ட் சிம்பிள் அனுப்புவான். கரெக்டா? ஏங்க, பெற்றோருக்கு சொல்கிறேன், உன் பிள்ளை என்ன அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியலை, ஆனால் உன்னையும் உன் பிள்ளையும் சேர்த்து மேய்க்கிற மேய்ப்பனாகி எனக்கு தெரியும். பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களுடைய ஃபோன் தனியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோனுடைய என்ன பாஸ்வேர்டா, அது என்னது, என்ன ஒரு நம்பர் அல்லது இந்த இப்படி திறக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன், இது கண்டிப்பாக யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? பெற்றோருக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் கொடுக்காதீங்க. இல்லைன்னா ஒரு 4 நம்பர் போடுற மாதிரிலாம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற வரைக்கும், இல்லை என் பிள்ளை வந்து கர்த்தருக்கும் எனக்கும் துரோகம் செய்யாத தேவ பயமுள்ள பிள்ளைங்கிற நம்பிக்கை வரும் வரைக்கும், அது பேட்டர்னாக இருக்கலாம், கோட் வேர்டாக இருக்கலாம், பிள்ளைகளுடையது கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வாங்கி வச்சுக்கோங்க. கேட்குதா கேட்கலையா? உங்கள் பிள்ளை உண்மை உள்ள பிள்ளையாக இருந்தால் அதெல்லாம் நான் தர மாட்டேன் அப்படின்னு அது என்ன செய்யாது, சொல்லாது. பாவம் செய்ததுனால தான் ஆதாம் ஏவாளும் ஓடி ஒளிஞ்சாங்க. ஸோ உன் பிள்ளை ஒளியுது, ஒழிக்குது அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பாவம். இது இப்போ திரும்ப சொல்கிறேன், நான் தூர புறப்பட்டாரு. ஒளியுது, ஒழிக்குது அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குது? யாராக இருக்கும், அது மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும். இதோ பாருங்கள், அடிக்கடி சொல்லுவேன், நீ என்ன எழுதுறன்னு நான் பார்க்கட்டுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே படக்குன்னு புஸ்தகத்தை மூடுறேன்னா அது பாவம். நீ ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிற, பின்னால் இருந்துன்னு ஏசுநாதர் வந்து நீ வாசிக்கிறத நானும் ஐயோ அப்படின்னு டபக்குன்னு மூடுறேன்னா அது பாவம். உன் டேப்லெட்டில், உன் ஃபோனில், உன் லேப்டாப்பில், உன் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று படிக்கிற பார்க்குற, ஆண்டவரும் அதை பார்க்கும்போது ஐயோ நான் டபக்குன்னு மூடுறேன் அப்படின்னா அது என்னது? புரிஞ்சாச்சா? மூடுறது, மறைக்கிறது, மறைகிறது, ஒழிக்கிறது எல்லாமே என்னதான்? பாவத்துக்கு இது வரைக்கும் விளக்கம் தெரியலைன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு முன்பாக திறந்த புஸ்தகம் போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா.
வெளிப்படுத்தல் பாடம் இது இல்லை. ஆனால் சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் இப்படி தருவார். பெற்றோராகி உங்களுக்கு தெரியாத சில காரியங்களை எங்கள் மூலம் இப்படி ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்துவார். ஒரு சபையின் மெய்ப்பனாக பெற்றோராகி உங்களை மாத்திரம் நான் கண்காணிக்கலை. அதனால தான் சில சமயத்தில் தூக்கமற்ற இரவுகள் அப்படிங்கிறது, ஏங்க நாங்களும் நல்லா தூங்கணும்னா தூங்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு மந்தையை தேவன். எனக்கு இந்த ஒரு மந்தை மாத்திரம் இல்லை, பிரான்ச்சு, என் கீழே இருக்கிற ஊழியக்காரங்க, நம்ம சொந்த ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பல 100 ஊழியர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் கவனிக்கிறேன். சில ஊழியர்களுக்கு என்னுடைய பிரசங்க குறிப்புகளை கொடுத்து அவங்கள பேச வைக்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அதுக்குனால தான் ஓவர்சியர்னு பேர், கண்காணிக்கிறவர். அந்த கண்காணிக்கிறவருக்கு பேர் தான் என்ன சொல்லுங்கள், பிஷப். ஒரு சபையை மேய்க்கிறவருக்கு பேர் மேய்ப்பர், பாஸ்டர். பல சபைகளை பல ஊழியர்களை மேய்த்து கண்காணிக்கிறவருக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்கள், பிஷப். பயங்கர சவுண்டு. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களால் இயன்ற மட்டும் எல்லாமே 100க்கு 100 செய்கிறோன்னு நான் செய்ய முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சி. நானும் செய்யணும், உடன் ஊழியர்களும் செய்யணும், சபையில் மூத்த விசுவாசிகளும் இதை செய்யணும். எல்லாரும் சேர்ந்து தாங்க 4 ஆத்துமாவை கரை சேர்க்கணும். அல்லேலூயா. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க. ஏங்க அவங்க என்ன நினச்சா நமக்கு என்னங்க, நாம் ஒரு தவறை சுட்டி காட்டுறோமோ அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம ஏன் இன்னைக்கு சுட்டி காட்ட தயங்குறோம் தெரியுமா? ஒரு பழமொழி ஒருத்தர் சொன்னார், நீ ஒருத்தனை விரல் நீட்டி குற்றம் சாட்டினா உன்னை இந்த மாதிரி உருப்படாத சில தத்துவங்களை கேட்டுக்கிட்டு தான் நம்ம அப்படி உட்கார்ந்துட்டுருக்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் இன்னொருத்தரை விரல் நீட்டி சுட்டி காட்டினா என்ன 3 விரல் சுட்டி காட்டுது, நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னா உங்ககிட்ட அவ்வளோ சரக்கு இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், பயப்படாத. அந்த பயம் இருந்தால் தான் ஒன்று நீ சரிப்படுத்திக்குவ. தைரியமாக கர்த்தருடைய வருகை கடைசி கால சம்பவங்களை குறித்து கற்றுக்கொள்ளுகிறேன்னா யாருக்கோ வந்த விருந்துலாம் உட்காந்துருக்கக்கூடாது. ரோட்டில் ஒரு விருந்துக்கு ஒரு இது போடுறாங்க, என்னது சாமியானா போடுறாங்க, அது நம்ம வீட்டு விருந்தாக இருந்தால் நம்ம உள்ளே போவோம். யாரோ ஒருத்தர் கொண்டாடினா நம்ம பாட்டுக்கு வண்டியை வாசனை வேணா முசுங்க இழுத்துக்கிட்டு போயிட்டு, அது யாருக்கோ வந்த விருந்து. அப்படிலாம் இந்த நாட்களில் வாழக்கூடாதுங்க. இன்றைக்கி ஊழியர்கள் கூட மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள் நம்மளை வெறுத்துடக்கூடாது, அவங்க வீட்டில் நமக்கு சோறு வாங்கி போடணும், காணிக்கை கொடுக்கணும், துணி வாங்கி கொடுக்கணுன்ற கேவலமான இழிவான இச்சையான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் யாருமே தைரியமாக சத்தியத்தை சத்தியமாக என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, போதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரம். யாருமே உனக்கு ஒன்றும் போடலனாலும் அழைத்தவர் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. அதனால் கடைசி நாட்களில் தைரியமாக சத்தியத்தின் எக்காலத்தை முழங்க வேண்டியது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, மனித இனத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய கடைசி வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்து, அதை நான் போன வாரம் ரொம்ப தெளிவாக சொன்னேன். பிதாவாகிய தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அதை பெற்று யோவானுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக ஒரு தூதன் கையில் கொடுத்தார். யோவான் அதை வாங்கி கண்டு எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ அதனுடைய விளக்கங்களை நாம் ஒருவருக்கொருவர் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 1:1 இல்லை 2, அதற்கு முந்தின 2 வார்த்தைகளை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை பாருங்க. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கதை அல்ல, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை அல்லது சம்பவிக்க வேண்டியவைகளை.
தேவன் தம்முடைய ஊழியக்காரர், அதுக்குரிய விளக்கம் சொன்னேன். ஊழியக்காரர்னா எங்களை மாதிரி ஊழியக்காரர்ல தேவனை சேவிக்கிற அனைவருமே யார் தான் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரருங்கிற வார்த்தைக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்காக நாளைக்கே பெரிய ரெவரண்ட், டாக்டர், பிஷப்னு போட்டுக்கிட்டு வந்து நிற்காதீங்க. இந்த இடத்துல who serve the Lord. இங்கிலீஷ் பைபிளில் அப்படி தான் இருக்குது. சர்வ் பண்ணுறவங்க தாங்க சர்வன்ட். யோசுவா சொன்னாங்க, as for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு தான் ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுது? serve. we will serve the Lord. அப்போ இந்த இடத்துல தம்முடைய ஊழியக்காரருக்கு அப்படின்ற வார்த்தை வந்து யார் யார் அவரை சேவிக்கிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்களோ, அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவருக்காக ஜீவிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உள்ளடக்கி தான் அந்த வார்த்தையை சொல்றார், தம்முடைய. ஓகே, இந்த வசனத்தை உங்களுக்கு அன்றைக்கி நான் வரிசையாக போட்டு காட்டி எப்படி வசனங்களை நீங்கள் பிரித்து படிக்கணும்னு சொல்லி ஒரு வீட்டு பாடம் கூட கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? என்ன 17 என்ன இருக்கு அதுல? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். 1வது வசனத்தை நான் வாக்கியமா பிரிச்ச மாதிரி யாராவது பிரிச்சு படிச்சு எழுதிட்டு வந்திருக்கிறீங்களா? சொல்லுமா, பிரேமா தலையாட்டுற சொல்லு பார்க்கலாம். சொல்லு, கடக்கடான்னு சொல்லு. நல்லா கவனிங்க. முதல்ல கேட்கிறவன் சாட்சியாக இருக்கிறவன் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையோடு எதையும் கூட்டக்கூடாது. அப்படி கூட்டினால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு. அவ்வளோதான் இருக்கா? சரி, ஓகே, நீ சொல்லுமா. ஓகே, அல்லது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் உள்ள. ஓகே, இல்லைம்மா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வசனத்தை உங்களுக்கு பிரித்து காட்டினேன். கேட்கிற யாவருக்கும் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவைகளை நாம் கேட்க வேண்டும். அடுத்தது ஓகே, அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை வைத்திருக்கிறார். எப்படி அந்த வார்த்தைகளை மனசில் வைக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த வார்த்தைகள்லாம் யாரோ சொப்பனத்தில் கண்டதில்லை, தேவன் வெளிப்படுத்தினவை. அப்படி வெளிப்படுத்தப்பட்டவைகளை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு என்ன? இந்த வசனங்கள் நீ எழுதியிருக்க சொல்லுமா, நான் அதை சரியா சொல்லித்தரேன். அப்படிலாம் அந்த ஒருவன் கிருவனெல்லாம் விட்டுறணும். பாயிண்டா சொல்லுங்க. தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளோடு உன்னுடைய சொந்த வார்த்தைகளை நீ என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கலப்படம் செய்யாதே. அப்படி செய்தால் ஓகே, அதுதான் அந்த 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் பாயிண்டாக உங்களுக்கு பிரித்து காட்டினேன். இன்னும் நீங்கள் கற்றுக்கலன்னு தெரியுது. அதாவது நீங்கள் அதை உள் வாங்கணும். அதில் இருக்கிறத அப்படியே எழுதுறது இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன புரிந்து கொண்ட வார்த்தைகளை அங்கே போடணும். அதுக்கு பேர் தான் தியானம். என்னது? இன்னும் உங்களுக்கு பைபிளை தியானிக்க தெரியல. இவ்வளோ வருஷ சபை இதெல்லாம் பயிற்சி எடுங்க. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் வந்து வாய்ப்பாடு, கிராமர், அது இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கிராமரை புரிஞ்சுக்கிட்டாலே, கிராமர் தெரியலைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி. பாருங்க, நானும் வருகிறேன்.
நான் வருவேன். இந்த நானும் வருகிறேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் இங்கிலீஷில்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒரு இடத்துல துவங்கி அப்படியே என்ன செய்யுது? தொடர்ந்து போகுது. ஓகே, நானும் வருவேன். நீங்கள் போங்க, நான் அப்புறமா வருவேன். அவர் சொல்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். நான் ஏற்கனவே அங்கே வந்திருக்கிறேனே. இது கடந்த காலம். இப்போ பாருங்கள், தமிழ் மொழியில் ஒருத்தர் பேசணும் அப்படின்னா இந்த மூணில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒருவன் அப்போ பொதுவாக தமிழ் மொழி தெரியாதவங்க நம்மள் வரான் அப்படின்வான். கரெக்டா? நம்மள் வரான் அப்படின்னா அவனுக்கு இது என்ன டென்ஸு ஒன்றும் கிடையாது. ஆனால் தமிழ் மொழி தான். இன்னைக்கு வேதத்தை நிறைய பேர் இப்படி தான் படித்து வச்சுக்கிட்டு எனக்கு அதை வெளிப்படுத்தினார் இதை வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உளறி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில ஊழியர்கள் எப்படின்னா கடையிலேயே சில பேர் ஒரு புக்கை வாங்குறாங்க. ஆனால் அந்த எழுதினவர் என்ன நம்பிக்கை உடையவர்? நல்லா புரியுது அவங்களுக்கு? எழுதினவர் என்ன விசுவாசத்தை உடையவர்? அது தெரியாமல் அவர் புஸ்தகத்தை அப்படியே பண்ணிங்கன்னா ஒருத்தர் வாமிட் எடுக்கிறத ஒரு பிளேட்டில் பிடிச்சி நீங்களும் பாயாசம் குடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கேவலமாக சொல்கிறேன் இல்லை? ஆமாம், அந்த கேவலத்தை நிறைய பேர் செய்யறதுனால. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் பற்றி நான் திடீர்னு தான் முடிவெடுத்து பேசுகிறேன். ஆனால் எத்தனை வருடங்களாக இதை நான் படிக்கிறேன். பைபிள் படிக்கிற காலத்திலேருந்து இதற்கான புஸ்தகங்கள் எல்லாம் நான் சேகரித்திருக்கிறேன். இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஆனால் ஒரு ஆசிரியர் எழுதினவர் சொல்கிறத இன்னொரு ஆசிரியர் அப்படியே சொல்கிறதில்ல. அவருக்கு என்ன, அவருடைய திருச்சபை என்ன சொல்லுதோ. இப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரங்கன்னா இப்போ நம்ம என்ன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம்? 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் வாழ்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மையானா பசுவும் கரடியும் ஒன்றா மேயணும். கரெக்டா? சிங்கம் புல் திங்கணும், பாம்பு புத்தில் புல் என்ன செய்யாது ஒன்றும். அப்படி இருக்கா எங்கேயாவது? விசுவாசி நம்ப முடியலை. கரெக்டா? அங்கே கேடு செய்வார் இல்லை, தீங்கு நினைப்பார் இல்லைன்னு போட்டிருக்கு. 1000 வருஷ ஆட்சி. இங்கே அத்தனையுமே விஷம். அப்போ அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் வேதத்தை அவங்க தவறாக என்ன செய்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் பிரசங்கம் ஆரம்பித்த உடனே ஒரு பூனை உள்ளே ஓடி வந்துச்சு. பரவாயில்ல, அதாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதை கூட ஒரு சேரில் பிடிச்சி வைக்கலாம், அதுக்கு ஆத்துமா இல்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த பூனைக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. அதுக்கு பகுத்தறியும் தன்மை கிடையாது. அது திங்கிறது திருடுறத வேணா பகுத்தறியும். இப்படிலாம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது, ஆராதனையிலேருந்து அதுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. இன்றைக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற சில லூஸுங்க எங்கள்கிட்டலாம் பழைய ஊழியக்காரங்களாம் கேட்போம். அதை பற்றி பிரசவம் கூட பண்ணுறாங்க. என் செல்ல வளர்ப்பு பிராணி என் கூட பரலோகத்துக்கு வருமா இப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் ஜிம்டர்கள் இதெல்லாம் வெளிநாடுகளில் அவங்களுக்கு நேர போக்கு. இதுக்கும் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தெல்லாம் நாய் வாங்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாய் பல லட்சங்கள்லாம் இருக்கும். ஏன்னா நீ கோடி கூட கொடுத்து வாங்கு, அது பரலோகத்துக்கு வராது. ஏன் தெரியுமா? அதுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. இந்த ஆத்துமா என்பது எதை குறிக்குது தெரியுமா? தேவனுடைய ஒரு சாயல். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில் என்னத்தை ஊதினார், அது வரைக்கும் அவன் ஒரு மண் பொம்மையாக தான் இருந்தான். அந்த ஊதினார் ரூவா, மூச்சு காற்றை தேவன் அனுப்பினார். நீங்களாம் அவன் ரூவான்னு பாடிட்டு கிடக்கான். அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. ரூவாங்கிறது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவன் தரும் சுவாசம். அல்லேலூயா. அது வந்த உடனே இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த பொம்மை போன்ற மனிதன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. இது தேவனுடைய சாயல். ஆத்துமா ஒருபோதும் அழியாது. ஆத்துமா அழியுது அப்படின்னா தேவன் என்ன செய்யக்கூடியவர்? அழியக்கூடியவர். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் புஸ்தகங்கள் வாங்கி படிக்கும்போது கூட இது என்ன நம்பிக்கை உள்ளவன்கிறத கவனிக்கணும்.
எனக்கெல்லாம் ரொம்ப இன்றைக்கி நிறைய பிரசங்கிமாருடைய பிரசங்கங்களெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் கேட்டாலே அதோட மூடிடுவேன். சிலருடைய பிரசங்கங்களை முழுசும் கேட்டு முடிப்பேன். இந்த முதல் 5 நிமிடத்திலே இவன் யார், இவன் பின்னணி என்ன, இயேசு கிறிஸ்துவை குறித்த இவனுடைய நம்பிக்கை என்ன, நித்திய வாழ்வை குறித்த இவனுடைய நம்பிக்கை என்ன, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் இப்போ இவர் பெரிய அப்படிலாம் இல்லைங்க, வேதத்தினுடைய அஸ்திபாரம். இப்போ உதாரணத்தை நான் சொல்கிறேன். வேறு ஆனந்தஞ்சி இருக்கிறார், போயிட்டாரா? இருக்கிறார். இப்போ அவர் ஒரு சுவரை கட்டுறார், நானும் ஒரு சுவரை கட்டுறேன். எல் மாதிரி எக்ஸாம்பிள். இப்படி ஒரு சுவர், இப்படி ஒரு சுவர். அவங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக்கு நூல் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அதை முதல்ல என்ன பண்ணிட்டுனா ஒவ்வொரு கல்லையும் அதை இழுத்து அங்கே கட்டிடுறாங்க, ஆணி அடித்து கட்டிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு கல்லையும் வைக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஒரு இடத்துல வந்து கல் இப்படி திரும்பும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க தெரியுமா? இரும்பில் ஒரு எல் மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை என்ன செய்கிறாங்க? அது உள்ள மட்டைக்கோல் வேறு புதர் மூலம் மட்டுமா? ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் கட்டுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இருக்கும். அவங்க கட்டுறது எப்படி இருக்கும்? புரியுது அவங்களுக்கு? நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கல. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது இவர் வந்து சூப்பர்வைசர், கான்ட்ராக்டர். ஆனால் அவர்கிட்ட வேலை செய்கிறவன் எப்படி தெரியுமா? என்ன மாதிரி ஆளாக இருப்பான். அவர் அங்கே இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக அப்பப்போ கோலை வச்சு செய்வான். அவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவான்? அடிச்சு தள்ளுறா அப்படின்வான். ஏன்னா நிறையா செஞ்சேன்னு காட்டணும் பார்த்தீங்களா? அப்போ அவர் வந்தோடனே இப்போ நம்ம ஆழ்பாடுறா ஒரே நாளில் 2 சுவர் கட்டிட்டான் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து நல்ல ஒரு என்ன பண்ணுவோம், அது வந்தோடனே. அதனால தான் இந்த கட்டட மேஸ்திரிங்க, சூப்பர்வைசருங்க ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. என்ன செய்வாங்க? வந்தோடனே அந்த மொட்டைக்கோல் நீளமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை என்ன செய்வாங்க? அப்படி வைப்பாங்க. அப்படி வச்சா ஒன்று இப்படி நுழையின்னு, ஒன்று பல்ல காட்டும், ஒன்று காதை கிழிக்கும். ஏன் அவன் முறைப்படி அதை என்ன செய்யலை? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நானும் விளக்கம் கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் எழும்பிட்டாங்க. காரணம் ஆனால் என்ன தெரியுமா? அவங்க கற்ற விதத்தை பரிசோதிக்க கூட இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இவன் பேசுகிற உபதேசம் சரிதானான்னு கண்காணிக்க கூட யாருமே இல்லை. ஏதோ ஒரு புஸ்தகத்தை ELSல போய் பிடிச்சிட்டு வந்து அவன் பேசினா ஏற்றுக்கொள்ள முடியாது. பெந்தகோஸ்தைக்காரங்களில் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் தான் சீயோனில் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட ரட்சிப்பையெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க, முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க, அந்நிய ஓகே, வெரி குட், அதிலெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விஷயத்தில் ஓட்ட ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். இல்லை, ஸ்திரீகளால் கரைப்படாதவங்கன்னா யார்? ஒரு காலத்தில் சொன்னாங்க அந்த 1,44,000 பேர் நாங்கள் தான். ஆனால் இப்போ அவங்க எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கோடிகளெல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ அப்போ அவங்க சொன்ன உபதேசத்தை இப்போ அவங்களே என்ன செய்ய வேண்டியிருக்குது? நாங்கள் தான் அந்த 1,44,000 சொன்னாங்கல்ல, இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை 1,44,000 என்ன பண்ணியிருக்கக்கூடாது? தாண்டி இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ உலகம் முழுசும் வெளிநாடுகள்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வேத அறிவு இல்லாத மக்கள் அவங்கள கொண்டு கொஞ்சம் பயந்தாங்க, இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குமோ. ஆனால் நான் கர்த்தருடைய கிருபையில் சொல்கிறேங்க, என்னுடைய 7 வயதிலேயே அந்த உபதேசத்தை நான் நம்பலை, எந்த புஸ்தகத்தையும் படிக்கலை. வெளிப்படுத்தல் அந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அங்கே போட்டிருக்குது. அங்கே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. அப்போ அது முழுக்க முழுக்க யாரோடு சம்பந்தம் உடையது? ஏங்க 12 கோத்திரம்னா அது யாரு? புற இனத்தாரை சேர்த்ததா, வெறும் இஸ்ரவேலரை? இது எங்க கையில் இருக்கிற பொன்னாடி கண்ணாடி போட்டு பார்க்கணுமா? அந்த காலத்திலேயே நான் இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க சொல்ற உபதேசம் தவறு. சரி, காரியத்துக்கு வருவோம். அதனால் இது நான் ஏன் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்தேன்னா, உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீட்டு படம் தான் கொடுத்தேன். ஆனால் இதை உங்களுக்கு அது என்ன செய்ய தெரியல, பகுத்து பிரிக்க தெரியல. இது இந்த வெளிப்படுத்தலில் மாத்திரம் இல்லை, எத்தனையோ வேத பாடங்களில் ஒரு வசனத்தை எப்படி பீஸாக பிரித்து
கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எத்தனையோ எங்களுடைய பிரசங்கங்களையே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வசனத்திலேருந்து 4 அல்லது 5 பாயிண்ட் அதே வசனத்திலேருந்து பிரசங்கம் பண்ணி காட்டியிருக்கிறோம். என்னுடைய உடல்நிலை நேரமின்மை காரணமாக சமீபத்தில் ஒரு 3 வாரத்துக்கு மேலே திருவசன தேன் துளிகள் நான் போடலை. இந்த திருவசன தேன் துளிகளை நீங்கள் வாசிக்கிறீங்களா நான் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு வசனத்தை அதில் எடுக்கிறேன். அந்த ஒரு வசனத்திலிருந்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தமுடைய 4 சத்தியங்களை அதில் எடுக்கிறேன். முடிவில் ஒரு ஜெபம். அந்த ஜெபம் கற்பனையான ஒரு ஜெபம் கிடையாது. அந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலான இது எதற்காக நான் இந்த முறையை பின்பற்றுறேன் தெரியுமா? இப்படி ஒவ்வொரு வசனங்களையும் நான் ஒன்று சாம்பிளுக்கு அங்கே எழுதுகிறேன். நீங்கள் எல்லாருமே அவங்க அந்தந்த நாளில் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நீங்கள் 4 பிரியனா அவ்வளோதான் எழுத முடியுங்க. அதுக்கு மேலே போட்டால் அந்த பாக்ஸுக்குள்ளே அது அடங்காது. நீங்கள் 6 பிரிக்கலாம், 8 பிரிக்கலாம், 2 கூட பிரிக்கலாம். ஆனால் பகுத்து தான் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குங்க, உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். 10 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 5 பிள்ளைக்கும் இந்த 10 ரூபாயை பிரித்து கொடு அப்படின்னா முட்டாள் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே அதை 5ஆ மடித்து கத்திரியை வச்சு வெட்டியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியணும் பகுத்து கொடுக்கறதுன்னா என்ன, ஹவு டு டிவைட் அண்ட் கிவ். அப்போ என்ன செய்யணும்? கடையில் போயிட்டு அந்த 10 ரூபாய்க்கு ஒரு 5 2 ரூபா நாணயம் கொடுங்க. அப்போ ரூபாய் நோட்டு இப்போ என்ன நோட்டாக மாறுது? சில்லறையாக மாறுது. அது என்ன, எத்தனை ரூபா சில்லறையாக மாறுது? 2 ரூபா சில்லறையா. இப்போ உங்கள் கையில் ஒரு 10 ரூபா நோட்டாக இருந்தது, இப்போ எத்தனைவா மாறிடுச்சு? 5 காயினாக மாறிடுச்சு. ஒன்றுக்கும் மதிப்பு எவ்வளவு? 2 ரூபா. இப்போ 5 பிள்ளைக்கும் ஒவ்வொருத்தர் கையில் 2 ரூபாயாக கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபாயை நீங்கள் சரியாக என்ன செஞ்சு கொடுத்துருக்குறீங்க? பகுத்து கொடுத்துருக்குறீங்க, பிரித்து கொடுத்துருக்குறீங்க. எஸ் ஆர் நோ? இப்போ பிரியாணி விற்கிறான் கடையில், அவன் ஒவ்வொருத்தர் மூஞ்ச பார்த்தும் கூட்டி குறைச்செல்லாம் போட்டான்னு அவன் முதலாளிக்கு நஷ்டம். அங்கே ஒரு அளவு கிண்ணோன்னு ஒன்று வச்சுருப்பான். எஸ், நான் பார்த்தது இல்லைங்க, காமன் சென்ஸில் சொல்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வாங்கிட்டு வரும்போது கேட்குறேன் எப்படி போடுறான் அப்படின்னா, அவன் என்ன வச்சுருக்கான்? ஒரு அளவு கிண்ணமோ இது என்ன ஒன்று வச்சுருக்கான், இல்லை கரண்டி ஏதோ. அதை வேகமாக போடுவான், அப்படி கரெக்டாக போடுவான், இங்கே இது பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் தன்னுடைய வியாபாரத்தில் தோல்வி அடைவான். உன் விசுவாச வாழ்க்கையில் நீ தோற்று போகாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய வேத வசனங்களை பகுத்து பிரித்து அதனுடைய உண்மையான என்னதை எடுக்க பழகணும். நான் என்ன சாப்பிடலான்னு டாக்டர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதை சொன்னால் அது வேறு தலைவலி. ஏத்தையா பிடிச்சிட்டு இந்த கல்யாண கார்டு கொடுக்கும்போது அதையே வாங்கிட்டு நிற்பீங்க. வேண்டாம், நான் சொல்ல விரும்பலை. ஒன்று சொல்ல எக்ஸாம்பிள், பொமிகிரேனட் மாதுளம் பழம் இருக்குது, அதை ஜூஸ் போட்டு குடி அப்படின்னு சொல்கிறார் டாக்டர். உடனே மாதுளம் பழத்தை வாங்கிட்டு அப்படியே என்ன செய்யணும்? ஜூஸ் என்னது மிக்ஸி, அது உள்ள அந்த பழத்தை அப்படியே போட்டு சுத்த வச்சுட்டு ஜூஸ் கொடுத்தா எத்தனை பேர் வாங்கி குடிப்பீங்க? நாய் கூட குடிக்காது. அது இல்லை மாதுளம்பழம் ஜூஸு. கரெக்டா? தெரியுமா தெரியாதா? மாதுளம்பழம் ஜூஸ்னால் அப்போ என்னது? முதல்ல மேலே இருக்கிற ஓடு அதை அகற்றணும். நடுவே வெள்ளையாக என்ன செய்யும்? ஒரு கொழுப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் தூர எடுத்துட்டு அந்த முத்தா உங்கள் கழுத்தில் சங்கிலி தொங்குத அதை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மாத்திரம் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதை போட்டு அடித்து எடுக்கிறீங்க பார்த்தீங்க. அதையும் என்ன செய்யணும்? திருப்பி ஃபில்டர் பண்ணணும். இதுக்கெல்லாம் அறிவு இருக்குது. இந்த வசனம் புரியலை
ஏங்க மாதுளம் பழம் ஜூஸ் போடுறதுக்கு புரியுது இல்லை? அதே மாதிரி தான் கர்த்தருடைய வேத வசனங்கள் ஏதோ ஒன்றில் புதைந்து இருக்கும், அதில் ஒரு பொருள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சாதான் நீ உண்மையா அந்த வசனத்தினுடைய ஜூஸை எடுக்கிறன்னு அர்த்தம். ஹலோ, புரியலன்னு விட்டுட்டு போனா என்னை தான் புரியும் உங்களுக்கு. அப்போ இந்த ஆனிவர்சரி நேரத்தில் சிலர்லாம் சாரி வாங்கலை. நீ வாங்கினா வாங்கலைன்னா போய் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ஏன் வாங்கலை, எனக்கு கட்ட தெரியாது. என்னைக்கு தான் தெரியும்? யார் தினந்தோறும் உனக்கு ஒருத்தர் கட்டி விடணும், அப்போ ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கோ. யூடியூப்பில் பார்த்தாக்கா அதை எப்படி கட்டணும்னு கூட சொல்லித்தரான். நான் கேட்குறேன், சாரி கட்ட ஆசை, தெரியாதுன்னு சாவுற வரைக்கும் நீ சாரிங்கிற ஒரு அற்புதமான ஆடையை உன்னால் அணியவே முடியாது. வட இந்தியாக்காரங்களுடைய சுடிதார்லேயே அலைய வேண்டியதான். சுடிதார் நம்ம ட்ரெஸ் கிடையாதுங்க, அது வட இந்திய ட்ரெஸ்ஸு. நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஜெர்மன் நாட்டில் பக்கத்து நாடுகளில் இருக்கிறவங்களாம் காரில் வர தூரத்தில் தான் இருக்கிறாங்க. அந்தந்த நாடுகளில் தமிழர்களுடைய ஒரு திருநாள் திருவிழா கொண்டாடுறாங்க. அவங்க மதத்துக்காக இல்லை, ஒரு தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய உணவு எல்லாமே அங்கே இருக்கும், தோசை இட்லி. அங்கே அவர் ஒவ்வொன்றா காட்டிட்டு போகிறாரு. அங்கே ஒரு ஸ்டால், அதில் சாரீஸ், ஃபுல் ஆஃப் சாரீஸ். கூட்டம் எங்கே தெரியுமா? ஹோட்டலில் விட அந்த சாரீ இதில் தான் போய் நிற்கிறாங்க நம்ம பெண்கள். ஏன் தெரியுமா? அவங்க தமிழர்கள். அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சார தமிழர்னு இல்லை, சவுத் இண்டியன்ஸ். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறது இருந்தால் யார் சொல்லுங்கள்? சவுத் இண்டியன்ஸ். தமிழ்னு சொன்னால் கூட தப்பு தான். தெரியாதுன்னா வாங்கி அடுக்கி வச்சா நீ சில வருஷம் அதை தொடாமல் இருந்தால் அந்த மடித்து வச்ச இடமே தானாகவே என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு போயிடும். அது மாதிரி இன்றைக்கி உன்னுடைய வேதம் தெரியலை, புரியலை அப்படின்னு நீ வச்சிருக்கிறதுனால அந்த வேதம் உனக்கு பயனற்றதாக இருக்கிறது. ஒரு செக்கு கொடுக்குறாங்கங்க. ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா, ஏழை தாயினுடைய மகன் மிலிட்ரியில் வேலைக்கு போனான். நீ ஒன்றுமே இனிமேல் கலங்காதம்மா, நான் மாதந்தோறும் உனக்கு பணம் அனுப்புவேன், நீ படித்தவங்க யார்கிட்டையாவது கொடுத்து அதை என்ன பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். மாதந்தோறும் ஒரு செக் அனுப்புவான் இவங்களுக்கு. இந்த அம்மா அந்த செக்கை பார்த்துட்டு, பணம் இல்லையே இது, என் பையன் பார், அந்த செக்கில் ஏதாவது படம் கூட இருக்கும் பார்த்தீங்களா, ஐயோ என் பையன் பணத்துக்கு பதில் ஏதோ அந்த நாட்டு படத்தை அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி சோறு, அந்த சோத்து பசன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு சுவரில் ஒன்றா மகன் ஞாபகமாக ஒட்டி வைக்கிறாங்க. ஆட்கள்லாம் கேட்குறாங்க, என்னம்மா உன் பையன் போய் பணம் அனுப்புகிறானா? என்னன்னு தெரிலங்க, என் பையன் விதவிதமான படமாக அனுப்புகிறான். அப்போ அந்த ஊருக்காரங்க ஒரு முறை யாரோ ஒருத்தர் அவனுக்கு லெட்டர் எழுதி, என்னப்பா நீ போயிட்டு அம்மாவை இப்படி மறந்துட்டிய, அம்மா பசியும் பட்டினியுமா வாடுறாங்கப்பா. அவன் உடனே ஷாக் ஆகி, என்னது இது, நான் மாதந்தோறும் எங்கள் அம்மாவுக்கு நான் பணம் அனுப்புகிறேன்னு ஒரு லீவ் எடுத்துகிட்டு வந்தா இந்த அம்மா எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. என்னம்மாச்சு, ஏம்மா நான் அனுப்புனதெல்லாம் நீ பணமாக, நான் தான் சொன்னேன் உனக்கு தெரியலன்னா படித்த யார்ட்டையாவது கொடுத்து என்ன பண்ணு. அவங்க சொல்ல, நீ எங்கப்பா பணம் அனுப்புன, மாதந்தோறும் ஒரு பேப்பரு தான் அனுப்புனேன், அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். உடனே பாருவோம் ஞாபகமாக அந்த ஒட்டி வச்சுருக்கா புஸ்தகத்தில். இன்றைக்கி நிறைய பேர் இஎல்எஸில் பெராக்காலெல்லாம் போய் கடவுளுடைய வசனங்களை வாங்கி அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு யூஸ் கிடையாது. அது ஒன்று பின்னாடியும் ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்கு அது 1000 ரூபாய் செக்குனா அதுக்கு 1000 ரூபாய் மதிப்பு இருக்குது. 5000 ரூபாய் செக்குனா அதுக்கு 5000 ரூபாய் மதிப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கிற வசனத்தை நீங்கள் வாங்கி மாட்டின அன்னைக்கு படித்தது, அதுக்கப்புறம் அது ஒரு அலங்கார பொருளாக தான் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மதிப்பு, அதனால் உனக்கு கிடைக்கிற பலனை நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறீங்க? அடையாமல் இருக்கிறீங்க. ஹலோ, அந்த செக்கில் அவன் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அமௌண்ட்டை எழுதியிருக்கிறான், உங்கள் பேரும் அதில் எழுதியிருக்கிறான். பைபிள் வசனங்களில் யாக்கோபே நீ பயப்படாதே, அந்த யாக்கோபேங்கிற இடத்துல யார் பேர் இருக்கணும்? உங்கள் பேர் இருக்கணும், என் பேர் இருக்கணும்.
அப்படி நீங்கள் அதை வாசித்து பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக இப்படி சொல்லி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆகுவதாகன்னு சொல்லுங்க, அப்படியே ஆகும். அல்லேலூயா. இதுதான் எபிரேயர்ல அதை நிருப எழுதினவர் சொல்றாரு, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளணும். அப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னவா இருக்குது? வாக்குத்தத்தங்களா இருக்குது. அதை உனக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன அரிசி வாங்கி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா பிறந்ததே அது சாப்பிட்றதுக்காக தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. சரி, நீ என்ன பாஸ்மதி ரைஸ் சாப்பிடு, சம்பா என்னென்ன சீரக சம்பா என்னென்னவோ சொல்கிறாங்க, புல்லட் ரைஸ், வேறு என்ன இருக்குப்பா, A1 வேறு எல்லாம் ஆம்பளைங்க தான் சொல்லுங்க. வீட்டில் கிடந்தாங்க. ஓ, இந்த சேர்ச்சில் எல்லாம் ஆம்பளைங்க தான் சமைப்பாங்களா? வாங்கி கொடுக்குறீங்க. ஓகே, அவங்களுக்கு என்னன்னு தெரியாமலே சமைக்கிறாங்க. வாங்கி கொடுக்கறதுனால சொல்கிறாரு. சரி, வெரி குட். வாங்கி அங்கே மூட்டையில் வச்சுருக்குறீங்க. அதை கஞ்சியாக மாற்றினாலும் மாற்றலாம் இல்லையா? சாப்பாடாக மாற்றினாலும் மாற்றலாம், டொமேட்டோ ரைஸாக மாற்றினாலும் மாற்றலாம், பிரியாணியாக மாற்றினாலும் என்னென்ன ஒர்க்கு எனக்கு தெரியாதுங்க. நான் சாப்பாடுறாம இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இது தானாக மாறுமா? நீங்கள் விரும்புகிற சாப்பாட்டுக்குரிய மூலப்பொருள் அந்த மூட்டையில் இருக்குது. அதை எடுத்து அன்றன்றைக்கு உங்களுக்கு என்ன விதத்தில் அது தேவையோ அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை ஆற்ற இருக்குது. ஸோ வேதத்தை, அது வெளிப்படுத்தல் புஸ்தகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, கருத்தூன்றி படிக்கணும். சரி, காரியத்துக்கு வரேன். 2 வசனம் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். 2 பேதுரு 1:21 தேவன் தம்முடைய பரிசுத்த மனுஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏவி என்ன செய்தார்? எழுதினார். வேதாகமத்தில் உள்ள 65 புத்தகங்களை பரிசுத்த தேவ மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதப்பட்டவைகள் தான் என்னது சொல்லுங்க? வேதாகம புத்தகங்கள். கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? அது ஆனா வெளிப்படுத்தல் 1:19 சொல்றாரு, யோவானே, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது என்று தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மற்ற அத்தனை புஸ்தகங்களையும் பரிசுத்த தேவ மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதினாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவே யோவான் கிட்ட சொல்றாரு, நீ எழுது. ஸோ இந்த புஸ்தகம் கொஞ்சம் வித்தியாசமான புஸ்தகம். புரியுதா? புரியல? என்ன வித்தியாசம் புரியுதா? 2 பேதுரு 1:21க்கும் வெளிப்படுத்தல் 1:19க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. 65 புத்தகங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஏவி இவங்க எழுதினாங்க. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனே யோவானுக்கு என்ன செய்கிறார்? நேரடியா 3 காரியத்தை சொல்றார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனிமேல் சம்பவிப்பைகளை எழுது அப்படின்னு சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷம்ங்கிற புஸ்தகத்தில் நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, எழுது, ரைட் திஸ், இதை எழுது அப்படின்னு சொல்லி 12 இடத்துல ஆண்டவர் சொல்றார். எத்தனை இடத்துல? அது எங்கே இருக்குன்னு நான் அதை சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் படித்து கண்டுபிடிங்க. வீட்டு பாடம்னு சொல்லி நீங்கள் செய்யலைன்னா எனக்கு கோபம் வருது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள், ஆனால் கூகுளெல்லாம் போய் யாரும் தேடக்கூடாது. அது வந்து பிசாசு வேலை, அது சோம்பேறி. நீங்களே பைபிளை புரட்டுங்க. எழுது 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 எழுதுங்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எத்தனை இடத்துல இருக்குது? 12 இடத்துல இருக்குது.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முந்தி, அப்படின்னா 6 நூற்றாண்டுகளுக்கு முந்தி தானியேல், அவனுக்கு பைபிளில் ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? தானியேலுக்கு ஒரு அற்புதமான பெயர் பைபிளில். என்னவா? தேவனுக்கு பிரியமானவன். தாவீதை குறித்து வார்த்தை இருக்கு, என்ன சொல்லுங்க? இருதயத்திற்கு ஏற்ற. மோசேயை குறித்து வார்த்தை இருக்கு, என்ன சொல்லுங்க? என் தாசனாய். ஆபிரகாமை குறித்து வார்த்தை இருக்கு, என் சிநேகிதனாகி ஆபிரகாம். கரெக்டா? இப்படி நீங்க நல்ல வேதாகம கதாநாயகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைட்டில் வச்சு ஆண்டவர் அழைக்கிறாருங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களை என்ன சொல்லி அழைக்கிறார்? உங்களுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாரா? என்ன அது? நீங்களே உங்களுக்கு உங்க மனசாட்சி அதை ஏற்றுக்கொண்டா சந்தோஷம். ஆனா என்ன அழகா கூப்பிடுறாருப்பாங்க, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படா பயம் வராம போயிடுச்சு? அவன் என்னோட முகமுகமாய் பேசுகிறவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்றாரா? இன்னைக்கு ராத்திரி ஒரு சுய பரிசோதனைக்குள்ளவர்களெல்லாம் அந்த தேவனை தானே நம்மளும் ஆராதிக்கிறோம். என்னையும் அப்படி ஏதாவது ஒரு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரா? இன்னைக்கு பெயர் சொல்லினோடனே கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ஏதாவது ஒரு பேரை சொல்லுவார். ஏன்னா அந்த ஊர்ல இருந்து ஒரு எப்படியும் ஒரு 2000-3000 கடிதங்கள் வந்திருக்கும். அதில் ஒரு 10 பேராவது அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த 10 பேரை சொன்னால் முடிஞ்சது கதை. நான் இப்போ சொல்கிறேங்க, நீங்களும் இப்படி நான் சொன்ன இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நேரம் இல்லைல்ல. ஆண்டவர் உங்களை உங்களுடைய குணத்தின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லி அடைக்கக்கூடிய வாழ்க்கை வாழ எனக்கு என்ன தாராண்டவரே? அது உன் தோற்றத்துக்காக அவர் சொல்கிற பேர் இல்லை, உன்னுடைய குணத்துக்காக சொல்கிற பேர். ஓகே, தானியேலுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்ட தானியேலுக்கு கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய பல காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இப்போ கவனிங்க, நான் சொல்ற வார்த்தை கவனி. இயேசு கிறிஸ்துன்னு என்ன செய்யலை? பூமியில பிறக்கல. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 600 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் 12வது அதிகாரம் 9வது வசனம். The book of Daniel chapter 12 verse 9. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். தானியேலுக்கு அங்கேயும் ஒரு தூதன் வெளிப்படுத்துறார். ஓகே, எல்லாம் முடிவில் அவரை பார்த்து சொல்றார், ஓகே நீ போய் முடிவு காலம் மட்டும் நீ இழைப்பாரு. ஆனா இப்போ உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்கள் புதை பொருளாக ரகசியங்களாக யாருக்கும் வெளிப்படுத்தப்படாமல் அது என்ன செய்யப்பட்டு வச்சிருக்குது? முத்திரிக்கப்பட்டு. It means it has been hidden and sealed. ஒரு இடத்துல அதை உள்ள வச்சு அதை யாரும் திறந்து நோண்டி நாசம் பண்ணிடாம அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கவனிங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னதுதான்? வெளிப்பாடுதான். எந்த காலத்தோடு தொடர்புடையது? இனிமேல் எங்க எல்லாரும் இங்க கவனிக்கவும், நான் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும். இல்லைன்னா இந்த வேத பாடம் நடத்துறதுல அர்த்தம் இல்லை. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போலவே தானியேலுக்கும் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய பல காரியங்கள் என்ன செய்யப்பட்டது? பாயிண்ட். ஆனா தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை அப்போதைக்கு அந்த காலத்துல உடனடியாக யாருக்கும் அது என்ன செய்யப்படல? வெளிப்படுத்தப்படவில்லை. அதை என்ன செய்து வைத்திருக்கிறாங்க? சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, வெளிப்படுத்தல். இப்போ இங்க வாங்க, டேனியல் எழுதிட்டீங்கல்ல. டேனியல் எந்த ரெஃபரன்ஸ் சொன்ன? 12:9. ஓகே, ரெவலேஷன் 22:10. வெளிப்படுத்தல் 22:10 பாருங்க.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. தானியேல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முந்தி சொன்ன இதே போன்ற வெளிப்பாடுகளை மூடி வை அப்படிங்கிறார். இப்ப யோவானுக்கு சொல்றார், இவைகளை மூடி முத்திரை போட்டு மறைச்சு வைக்க வேண்டாம், இது வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியட்டும், காலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு வித்தியாசம் புரியுதா? தானியேலுக்கும் பல சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன, அவையும் கடைசி கால சம்பவங்களோடு தொடர்புடையவை. அதற்குரிய விளக்கங்களை இங்க யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? யோவானுக்கு கொடுக்கிறார். அதனால தான் நான் முதல் வகுப்புல இருந்தே சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள பல சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு நிழலாட்டமாய் நிறைய காரியங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் புஸ்தகத்தை தனியா தூக்கி வச்சுட்டு எந்த கில்லாடியாலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கருகலான பொருளை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதனால வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களுக்குரிய விளக்கம் எங்க இருக்கும்? இல்ல தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களுக்குரிய விளக்கம் எங்க இருக்கும்? அதனால எப்பவுமே இந்த ரெண்டையும் கம்பேரிட்டிவா படிக்கணும். இப்ப நான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 21 அதிகாரத்தையும் ஒரே மூச்சில படிச்சுட்டேன்னு நீங்க சொன்னீங்க. தானியேல் புஸ்தகத்தையும் அப்படி படிங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் உங்களுக்கு நல்லா புரியணும்னா நீங்க எதையும் சேர்த்து படிக்கணும். சீரியஸான பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். சும்மா எல்லாம் நம்ம பாஸ்டரே சொல்லிடுவார் அப்படின்னா அது முட்டாள்தனமான நம்பிக்கை. நான் சொல்லுகிறவைகளை சந்தேகப்படாம அப்படியே நீங்க ஏற்றுக்கிட்டு போகணும். அப்படின்னா நான் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஸோ இந்த ரெண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட சத்தியங்கள், வழங்கப்பட்ட தரிசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக கடைசி கால சம்பவங்கள் நிறைவேறி முடிப்பதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற சபையானது அறிந்து புரிந்து விளங்கி கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளிப்படுத்தலாம் உனக்கு தேவையில்லைப்பா, அதை படிச்சு நீ என்ன செய்ய போற அப்படி சொல்லி. அதுதான் உண்மை அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு அப்பா கிட்டே அம்மா கிட்டே ஒரு பிள்ளை வந்து ஒரு கேள்வி கேட்குது, பதில் தெரிஞ்சா சொல்லுவாங்க, பதில் தெரியலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் சனியனை, என் உயிர் எடுக்காத போ. கரெக்டா? நீங்க கூட அப்படி தானே? அம்மா கடவுள் எங்கம்மா இருக்கிறாருன்னா, இப்போ தான் முக்கியமானது சோரத்தின். இவங்களுக்கே தெரியல கடவுள் எங்க இருக்கிறாருன்னு. இதுதான் அந்த கடைசி கால பிரச்சனைங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போதுமே வேத தியானத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் மாத்திரம் பாக்கியவான் இல்லை, அவன்கிட்ட சேர்ற எல்லாருமே பாக்கியவான். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் காமராஜர்னு ஒரு தலைவர் இருந்தார். அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு, யாருக்கா தெரியுமா? அல்ல, இன்னொரு பேர் இல்லை. எங்க வந்தீங்க? கல்வி கண் திறந்த கர்ம வீரர். என்னது? ஒரு நாள் அவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற அம்பாசிடர் காரில், அந்த காலத்தில் நீங்கள் அந்த திருநெல்வேலி தாண்டி எட்டயபுரம் அப்படின்லாம் ஒரு ஊருங்கள் வரும். அதெல்லாம் பெரிய ஊர்கள். இப்போ கூட அது வந்து இன்னும் வளர்ச்சி அடையாத ஊர்களாக தான் இருக்குது. அதை கட்டபொம்மன்லாம் வாழ்ந்தார். அதை தாண்டி வர்றார். அது எல்லாமே வேஸ்ட் லேண்டு. அப்போ அவர் காரில் அங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டா. பனை ஏறுகிற தொழிலாளிகள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ காமராஜர் அப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறார். சில பெண்கள் புல் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் 2-3 பிள்ளைங்க நிற்கிறாங்க. ஒரு ஆடு மாடு மேய்க்கிறான், அவங்க கூட 4-3 பிள்ளைங்க.
இப்படி எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அப்பா அம்மா கூட அண்ணன் தங்கச்சி கூட ஆடு மாடு மேய்ச்சிட்டு வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. உடனே காமராஜர் காரை நிறுத்து அப்படின்னாரு. அது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம். ஐயா இங்கே இல்லை நிறுத்து, என்ன போய் அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னாரு. உடனே இறங்கி அங்கே நிற்கிறவங்களெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். வந்தாங்க. அவர் கேட்டார், ஆமாம் நீ ஆடு மேய்க்கிற, உன் பிள்ளை இதுக்கு, அவர் தமிழ் எனக்கு வராது எல்லாம் போயிடுச்சு, கேட்குற உன் பிள்ளை இருக்கு, பிள்ளைய நான் எங்கே அனுப்புறது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புப்பா, மத்தியானம் சோத்துக்கு அது என்ன செய்யும், நான் ஆடு மாடு மேய்க்க வந்துட்டேன், காலையில் கஞ்சி குடித்தோம், ராத்திரியில் சாப்பாடு செய்வாங்கங்க, உங்களை மாதிரி 3 நேரமும் முக்கி சொமோட்டோ டொமோட்டோலாம் வாங்கி திங்கிறதுனால தான் உங்களுக்கு அருமை தெரியல. நான் சொல்கிறேங்க, பெரும்பாலான கிராமத்தில் காலையில் சமைக்க மாட்டாங்க, மத்தியானம் சமைக்க மாட்டாங்க, ராத்திரி தான் சமையல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பானையில் செய்வாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டில் அந்த வடித்த தண்ணியை கொஞ்சமும் பச்சை தண்ணீரை கொஞ்சமும் என்ன செஞ்சு வச்சுருவாங்க, ஊற்றி வச்சுருவாங்க. காலையில் கும்பான்னு சொல்லுவாங்க, வெண்கல பாத்திரம் இப்படி இருக்கும், மேலே அகலமாக இருக்கும், கீழே அதில் என்ன செய்வாங்க தெரியுமா, அம்மா கையை போட்டு தான் அள்ளுவாங்க. அள்ளி அந்த தண்ணியையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் அல்லது பச்சை மிளகா, சின்ன குட்டி வெங்காயம் அதெல்லாம் விட்டதுனால தாங்க இன்றைக்கி நம்ம எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் அதை குடிக்கிறோம். அது இங்கே ஜூஸ் பாட்டில் மாதிரி அவன் என்ன செய்யறான், அட்டை போகல. நல்லா கவனிங்க, அம்மா ஒரு கையில் அள்ளி போடுறது அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா நம்ம கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சியை மிஷினில் அரைச்சி அங்கே டப்பாவில் அடைச்சி விற்கிறோம். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? உடனே அதுதான் அங்கே வழக்கமே. ஏன்னா காலை ஆனால் 4 மணிக்கே விவசாயி எங்கே போயிடுவான், யாருங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் எல்லாம் கழுவி சாணி பொழி எல்லாம் பண்ணி டெய்லி சாணி தெளிப்பாங்க. அது ஒரு கிருமி நாசினி. அப்புறம் என்ன செய்வா தெரியுமா, ஒரு கஞ்சி கலையம்னே ஒன்று இருக்குது, அதில் கஞ்சியை ஊற்றிட்டு ஊறுகாய் இது என்னதை வச்சுக்கிட்டு தலை மேலே சுமந்துக்கிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு எங்கே போவாங்க, வயல்வெளிக்கு போய் அங்கே புருஷன் அது வரைக்கும் ஏர் ஓட்டியிருப்பார், என்னென்ன பண்ணியிருப்பார். அப்புறம் அவர் உட்காந்து என்ன செய்வார், புரியுதா உங்களுக்கு? அதனால் அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா சோத்துக்கு வழி இல்லையே ஐயா, இந்த பழைய கஞ்சி பிள்ளைகளுக்கு எப்படி கொடுத்து அனுப்ப முடியும், எங்கள்கிட்ட சோத்துக்கே வழி இல்லை. அப்போ அவர் கேட்டார், சரி உங்கள் பிள்ளைங்களுக்கு மத்தியானத்தில் பள்ளிக்கூடத்துலேயே சோறு போட்டால் உங்கள் பிள்ளைங்களை படிக்க அனுப்புவீங்களான்னு கேட்டார். ஐயா சாமி, அந்த புண்ணியத்தை செஞ்சீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களெல்லாம் அங்கே என்ன செய்வோம், ஒரு நேரம், ஏன்னா காலையில் கஞ்சி குடிச்சிருதுங்க, மத்தியான சோறு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ராத்திரி எப்படினாலும் சமைக்க தான் போகிறாங்க. அப்போ தாங்க அவருடைய உள்ளத்தில் உதித்தது தான் மதிய உணவு திட்டம். புரியுதா உங்களுக்கு? நான் படித்த காலத்தில் நான் படித்த ஸ்கூலுங்களில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரல. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை, என் சொந்த ஊரில் சர்ச் நடத்தின ஸ்கூலில் படித்தேன். அதனால் அங்கெல்லாம் ஓசி சோறுலாம் போட மாட்டாங்க. ஆனால் அவர் அதை எங்கே போட்டார் தெரியுமா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டார். அவருக்கே தெரியுது, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஒரு வசதி இல்லாதவன் தான் எங்கே அனுப்புவான். அதனால் முதல்ல இதை எங்கே ஆரம்பித்தார், அதனால தான் எனக்கு அது தெரியல. அப்புறம் நான் ஹை ஸ்கூல் வந்தோடனே அதுவும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூலில் கூட என்ன, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா தாங்க ஃபீஸு. அந்த 10 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டி படித்தவன் தான் உங்கள் முன்னாடி போதகராக நிற்கிறான். ஆனால் பெரிய எம்ஏ பிஎட் எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு பைபிள்லேருந்து சங்கீதம் 23 கூட சொல்ல தெரில. ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். காலங்கள் எப்படி மாறுதுங்கிறதுக்காக
அப்படி அவர் ஆரம்பிச்சதுக்கு பேர் தாங்க மதிய உணவு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கு ஒரு பேரை மாற்றினார், சத்துணவு திட்டம். அப்போ அவர் சத்து இல்லாததையா கொடுத்தாரு. இதெல்லாம் அரசியலுங்க. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அந்தமான் தீவிலிருந்து ஒரு முறை வந்துட்டு எங்கள் அண்ணன் குடியிருந்த ஒரு கிராமத்துக்கு போகிறேன். எங்கள் அண்ணன் பொண்ணு, இப்போ அவள் பெரிய அவள் பிள்ளைங்களே கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. அவள் அந்த ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடை வாங்கி, அதுக்கு சத்து உணவு அது, அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர. அந்த சோறு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலராக இருக்கும். அது சத்து தான் உண்மையாக, அந்த தவிடு நீக்காத அரிசி. உடனே நான் பஸ்ஸில் எங்கே போகிறேன், எங்கள் அண்ணன் பொண்ணு சின்ன பிள்ளை அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறா, ரெமிலா அவள் பேர். அவள்கிட்ட கேட்டேன், என்ன ரெமிலா இது என்னது அப்படின்னு கேட்டேன். இதுவா செத்த உணவு அப்படிங்கிறான். என்ன உணவு? ஏன்னா அவள் வாய்க்கு அது என்னவா இல்லை, ருசியாக இல்லை. இப்போ எதுக்கு தூக்கிட்டு வரா தெரியுமா? வீட்டில் கொண்டாந்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அம்மா கொடுக்குற வேற சாப்பாடை சாப்பிடுவோம். சரி, செத்த உணவு, ஏதோ ஒன்று சத்து உணவு. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆளுகை செய்கிறார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சத்து உணவையே இன்னும் விரிவுபடுத்தினார், என்னென்ன கொடுக்கணும். அப்புறம் பார்த்தாரு, நிறைய பிள்ளைங்க காலையில் கூட வெறும் வயிற்றோட வர்றாங்க. இங்கே எஸ்பிசியில் கூட எஸ்பிசி நடத்துகிற டீச்சர்ஸே மயக்கம் போட்டு விட்றாங்க. சில பசங்கள்லாம் பாடம் நடத்தினா கவனிக்க மாட்றாங்களாம். கேட்டால் பசிக்குது, நாங்கள் சாப்பிடல, அதனால பிஸ்கட் கொடுக்குறாங்க. பெங்களூர் பட்டணத்துறையிலே பாருங்கள், எங்கள் பெற்றோர் பிள்ளைங்களை சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வரும்போது தயவு செய்து ஒரு முட்டையை வேக வச்சு கொடுங்க, இல்லை ஒரு வாழைப்பழத்தையாவது கொடுங்க. 2 பிஸ்கட்டையும் வாழைப்பழத்தையும் ஒரு டம்ளர் தண்ணியும் கொடுத்தாவது என்ன செய்யுங்க. அதனாலும் அது இங்கே பைபிள் டீச் பண்ணால் கவனிக்க மாட்டேங்குது. சில பயலுக்கு அங்கேயும் தின்னுபிட்டு இங்கே வேணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் இருக்கட்டும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், எஸ்பிசிக்கு பிள்ளைங்களை வெறும் வயிற்றோடு என்ன செய்யாதீங்க. சரி, இப்போ பாருங்க, காலை உணவு. இப்போ அந்த மெனுவெல்லாம் பார்த்தா நம்மளே போய் சாப்பிட்லாமான்னு இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க? எப்படியாவது ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க படிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஆடியாவது பாடியாவது அழுதாவது திட்டியாவது உங்களுக்கு பைபிளை திணிக்கிறோம். ஏன் தெரியுமோ? இந்த புஸ்தகங்கள் எல்லாம் முத்திரை போட்டு வைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, இதை நீ அறிந்து கொண்டு என்ன செய்ய போற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தெரிந்ததை நாம் பிறருக்கு என்ன செய்யணும். அதனால தான் இந்த 2 வசனத்தை நான் வாசிக்க சொன்ன காரணம். ஓகே, நேரம் ஆயிடுச்சு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். உங்களால் எழுதவும் முடியாது, ஞாபகம் வைக்கவும் முடியாது, ஏன்னா இது பெரியது. இந்த 22 அதிகாரத்தில் இருக்கிறதுல நம்ம என்ன படிக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? ஓகே, முதல் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய போதும், அவ்வளவுதான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் எழுதப்பட்டிருக்கு. பாயிண்ட் கவனிங்களா? அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்த்துதல் சொல்றார். நீங்க அதாவது பைபிளை தான் நீங்க பார்த்து படிச்சீங்க. இப்போ நான் அதை வாசித்துட்டு இருந்தேன்னா உயிர் உள்ள வரைக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நான் போதிச்சுக்க முடிக்க முடியாது. அங்கே ஒரு வாழ்த்துதல் இருக்குது. பத்மு தீவுல யோவான் எதுக்காக போனார், அங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்குது. கரெக்டா? இந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது அவர் எங்க இருக்கிறாரு? பத்மு தீவுல. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சாட்சி கொடுத்தது நிமித்தமாக அவரை என்ன செய்யறாங்க? நாடு கடத்தி அந்த தீவுல கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த தீவுல யோவான் கிடக்கும் போதுதான் கிறிஸ்துவானவர், இதே யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பான சீசன். ஆனா பூமியில் இருந்த இயேசுவாக அங்க தேவகுமாரன் வெளிப்படல. மகிமையில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அங்க வெளிப்படுகிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், எக்காலம் போன்ற சத்தம்லாம் கேட்டேன். அப்போ பார்த்தாக்க உலைக்களத்தில் காய்ந்த அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி விவரிக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவர் ஏற்கனவே பார்த்திருக்காரா பார்க்கலையா? அவருக்கு பேரை என்ன? இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன். அவர் மார்பிள் எல்லாம் சாய்ந்து இருக்கிறாரா? அப்ப ஏங்க இந்த பத்மு தீவுல இயேசுவை கண்ட உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்துல நான் விழுந்தேன் ஏன் சொல்றார் தெரியுமா? பூமியில் இருந்த இயேசுவை அல்ல, உண்மையான இயேசுவை, மகிமையில் இருக்கிற இயேசுவை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அத அவர் விவரிக்க தாங்க செய்கிறார். அவர் சிரசு தலையெல்லாம் எப்படி இருந்துச்சு, பாதங்கள் எப்படி இருந்துச்சு, வஸ்திரம் எப்படி இருந்துச்சு விவரிக்கிறாரா? ஆனா அப்படி பூமியில் அவர் அப்படி பார்த்தாரா? பூமியில மனித குமாரனாய் வந்தார். இப்ப இங்க யாரா நிக்கிறாரு? மகிமையின் தேவகுமாரன். இதன் அடிப்படையில தான் நான் தைரியமா பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் படங்கள், சிலைகளை இந்த பூமியில வைத்திருக்கிற அனைத்துமே கற்பனையானவை. அது இல்லை இயேசு கிறிஸ்து. இங்க யோவான் கண்டு விவரிக்கிறார் பாத்தீங்களாங்க, அவர் தான் உண்மையான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் படங்கள், சொரூபங்களை உங்க வீட்டுல வைக்காதீங்க, தூக்கி தூர அடிங்க போது நடா நாள் பக்தி கூட பண்ண விடும். இல்ல, அது விக்கிரக ஆராதனை. ஏன்னா இந்த யோவான் பர்டிகுலரா இயேசுவை மார்பிலேயே சாய்ந்து பார்த்தவங்க. ஆனா இங்க அவன் பார்க்கிற இயேசு வேற மாதிரி இருக்கிறார். இவர் தான் உண்மையான மகிமையின் இயேசு. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோவானோடு அவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். இதெல்லாம் படிக்க போறோம்னு சொல்றேன் முதல் அதிகாரத்தில். அடுத்துள்ள அதிகாரங்கள்ல படிச்சீங்க அப்படின்னா சபைகளுக்கு சில செய்திகளை சொல்றார். சபைகள் சொல்றாரா? முதல்ல எபேசு சபைக்கு சொல்றார். நான் இப்ப சும்மா ஷார்ட் வேர்ட் கொடுக்குறேன். அந்த சபையை பற்றி ஒரு விவரம் என்ன தெரியுமா? அன்பற்ற சபை. அந்த சபையில் என்ன கிடையாது? அன்பு கிடையாது. இரண்டாவது சிமிர்னா சபை. அது பாடுகள், உபத்திரவங்களால் நெருக்கப்பட்ட சபை. இதுக்குரிய விளக்கம் அந்த சபையை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன். இப்போ நான் சொல்றதெல்லாம் என்னது? அப்படி சும்மா அப்படி ஒரு பார்வை பாருங்கன்னு சொல்லி. மூணாவது சபை என்னது? பெர்கமு. எ காம்ப்ரமைசிங் சபை, உலகத்தோடு ஒத்து போகிற சபை. புரியலாம் என்னப்பா இந்த சபைக்கு பற்றி அங்க இருக்கிற மைய கருத்து அதுதான். அது உலகத்தோடு என்ன செய்து ஒத்து போகுது. தியத்தீரா சபை, பின்மாற்றமான சபை. அந்த சபை என்ன நிலைமையில் இருக்குது? பின்மாற்றத்தின் நிலைமையில் இருக்குது. சர்தை சபை, செத்து போன சபை. அதுக்கு என்ன இல்லை? உயிரே இல்லை. பிலதெல்பியா சபை, உண்மையுள்ள சபை. அடுத்தால ஒரு சபை வருது, லவோதிக்கேயா சபை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, தேவனால் வாந்தி பண்ணப்பட வேண்டியது. சோ இந்த சபைகள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறிக்குது. இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுல நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இந்த 7 சபைகளையும் இன்றுள்ள சபைகளோடு ஒப்பிட்டு படிக்கணும். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கிபி 33 முதல் 100வது ஆண்டு வரை இருந்த சபை தான் எபேசு சபை அப்படின்னு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த கண்ட புஸ்தகங்களை வாங்கி படிச்சுட்டு அப்போ எபேசு சபை எப்பவே முடிஞ்சு போச்சு, 100வது ஆண்டிலே முடிஞ்சு போச்சு நீங்க நம்புறீங்கன்னா அப்ப அதை பத்தி நம்ம என்னத்துக்கு படிக்கணும்? புரியுதா உங்களுக்கு? நான் முதல்ல சொன்னேன், தெளிவா உங்களுக்கு நான் போதிக்க விரும்புறேன்னு சொன்னேன். நிறைய புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா அவங்கெல்லாம் இதுக்கு ஒரு வருஷ கணக்கை கொடுக்குறாங்க. 2வது சபை என்னது? நெருக்கப்பட்ட சபை. 1வது நூற்றாண்டு முதல் 3வது நூற்றாண்டு வரை டொமிஷியன்கிறவன் வர்ற வரைக்கும் உள்ள காலத்துல சபை என்ன செய்யப்பட்டது? நெருக்கப்பட்டது. அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு 3வது நூற்றாண்டோட எந்த சபை முடிஞ்சு போச்சு? சிமிர்னா சபை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த 7 சபைகள் என்பது சபைகளுடைய 7 விதமான தன்மைகளை விவரிக்குது. அன்றைக்கு எபேசுல ஒரு சபை இருந்துச்சு, இன்னைக்கு எபேசுல ஒரு சபை தான் இருக்குதா? எத்தனையோ 1000 சபைகள் இருக்கும். ஆனா இந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்ட செய்தி கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம ஒரு வருஷத்தோட அதுக்கு முடிவு கட்டி கல்லறை கட்டக்கூடாது. இன்னைக்கும் ஒரு சபை தேவன் மேல் உள்ள அன்பை இழந்துட்டு சும்மா பக்தி வேஷம் போட்டு நடிச்சிட்டு போகுதுன்னா, இதில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி இன்றைக்கு இருக்கிற சபைக்கும் பொருந்தும். ஸ்பிரிச்சுவல் மெட்டாஃபோர். அதாவது ஒவ்வொரு சபைக்கும் இந்த செய்திகள் பொருந்தும். அப்படியே இணைத்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சபைகளை குறித்து பார்க்க போறோம். நிறைய வேத பண்டிதர்கள் இதை தவறாக போதிக்கிறார்கள். இந்த வருஷத்தோட இந்த சபை முடிஞ்சிருச்சு, இந்த வருஷத்தோட இந்த உபதேசம் உள்ள புத்தகங்களை நீங்க யாரும் வாங்கி என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. அப்படி பேசுற பிரசங்கிமாருடைய பிரசங்கங்களையோ வேத போதனைகளையோ என்ன செய்யாதீங்க. ஏன்னா ஆனாவை எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். ஆனா சில பிள்ளைங்க எப்படி எழுதும்? இப்படி எழுதும். அப்படி எழுதும் போதே அதை திருத்தலை அப்படின்னா, அதற்கப்புறம் அது எழுதுகிற எல்லா எழுத்துக்களையுமே அது எப்படி தான் எழுதும்? தப்பா தான் எழுதும். 100 எழுதுறதுக்கு முதல்ல என்ன போடணும்? 1 போடணும். அப்புறம் 0 இல்ல 0 0 1 போட்டா அதுக்கு பேர் 100 கிடையாது, அது 1. சோ இந்த 7 சபைகளையும் விவரிக்கும் போதே குறிப்பிட்ட வருஷங்களோட நிறுத்தி போதிக்கிறாங்கன்னா, துவக்கமே அங்க என்ன சொல்லுங்க? பிரச்சனை. அவங்கள்ட்ட இருந்து சரியான போதனையை நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க. சரி, உதாரணத்துக்கு பாருங்க. கடைசி கால சபை, கடைசி கால சபை இல்ல, லவோதிக்கேயா சபை. அங்க அனலும் இல்ல. நான் கேட்கிறேன், அப்போ லவோதிக்கேயா சபை முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்ப இப்போ இருக்கிற சபைகள்லாம் எந்த கேட்டகரியில சேர்ப்பீங்க? இப்ப நான் 7 சபைக்கும் பேர் சொன்னா, அன்பற்ற சபை, கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட சபை, உலகத்தோடு பின்மாற்றமான சபை, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன சபை, கிறிஸ்துவுக்காக உண்மையுள்ள சபை, எந்த அனலும் ஆவியும் இல்லாத சபை. இந்த 7 விதமான தன்மைகளோடு இந்த காலத்துல சபைகள் இருக்கா இல்லையா? எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. சோ விசுவாசிகளுக்கு நேரடியான ஒரு அழைப்பை, நீ மனம் திரும்பு, அப்படி இல்லைன்னா நான் இப்படி செய்வேன், எல்லா சபைகளுக்கும் சொல்றாரா? அப்போ இந்த சபைகளுக்கு நிருபங்கள் இல்ல கடிதங்கள் அனுப்பும் பொழுது அந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் நேராக தேவகுமாரன் பேசுறார், ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறார். நீ இப்படி இருக்கிற, உன்னை மாத்திக்கோ, மாத்தல அப்படின்னா அப்படின்னு அந்த செய்தி முடியும். அதனாலதான் 7 சபைகளை குறித்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 2000வது வருஷத்துல வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருந்து நம்முடைய பழைய சபையில நான் பேசினேன். 1 வருஷம் பேசினேன். அந்த 1 வருடமும் 7 சபைகளை குறித்து பேசினேன். ஒவ்வொரு சபையை குறித்தும் பேசி அந்த 7 சபைகளுக்குரிய விளக்கங்களை எத்தனை 1 வருஷம் கொடுத்த நீ இருந்தே அப்பெல்லாம் 2000 year 2000. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல இந்த 7 சபைகளை பத்தி பேசுறாரு. 4வது அதிகாரம் வரும் பொழுது யோவானை பார்த்து சொல்றாரு, இங்க ஏறி வா, இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளை நான் உனக்கு அங்க போட்டிருக்க. அப்படி இங்க பாருங்க, இங்க ஏறி வா, இவைகளுக்கு பின்னாடி அப்படின்னா சபையின் காலம் முடிவடையும் பொழுது, யோவான் சபையினுடைய ஒரு பிரதிநிதி தான். இங்கே ஏறி வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல்.
சபையின் காலம் முடிவடையும் பொழுது சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். இதை இன்னைக்கு நிறைய வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்ளாம ரகசிய வருகைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு போதிக்கிறாங்க. நான் 1-2 மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் 2ஆம் வருகையும் சொல்லி 33 பாயிண்ட் உள்ள ஒரு கட்டுரையை உலகமெங்கும் ஃபேஸ்புக்கில் போட்டேன். கேட்டு எழுதின எல்லாருக்கும் அனுப்புனது. நம்முடைய அகாப்பே ஊழியர்களுக்காக அந்த குழுவில் போட்டேன். அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியாது. ஏன் அதை போட்டேன் தெரியுமோ? எங்க பார்த்தாலும் கள்ள உபதேசங்கள், ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போதான் ரகசிய வருகையின் தன்மை, 2ஆம் வருகையின் தன்மை என்ன என்பதை அங்கே விவரித்து அந்த கட்டுரை வெளியிட வேண்டியதாயிடுச்சு. இப்போ நான் சொல்றது உங்களில் சிலருக்கு இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது. போக போக அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த இங்கே ஏறி வா என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் எதை பற்றி போதிக்கிறோம்? ரகசியமாக சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு நான் சொல்ற தலைப்பு என்ன சொல்ல போறேன்னா, ரகசிய வருகையும் கிறிஸ்துவின் நியாயாசனமும். பாருங்க, நியாயாசனம் பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அது வேற. செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் நிறுத்தி பிரிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நியாய தீர்ப்பு வேற. இங்க அவனவன் தான் தான் செய்த கிரியைக்கு தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும் சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். அங்க அந்த நியாயாசனம்னு போட்டிருக்கிற வார்த்தைக்கு மூல மொழியில BEMA, பீமா அப்படின்ற வார்த்தை இருக்குது. அது நியாய தீர்ப்புனா தண்டனை கொடுக்கிற நியாய தீர்ப்பு அல்ல. இப்ப ஒலிம்பிக்ல ஓடி ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு வர்றாங்கல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது சர்வீஸ்ல வசனம் பாட்டு என்னென்னவோ பண்ண பசங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தோம்? அதுல எத்தனை பிரைஸ் கொடுத்தோம்? 3 பிரைஸ் கொடுத்தோமா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அத மாதிரி இப்ப இது உருப்படாம போ, நாசமா போ, நீ ஜெயிலில் போய் ஆகும் அப்படிங்கிற நியாய தீர்ப்பா? இப்போ அவங்க பாடின போது என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க SPCல ஜட்ஜஸ் இருந்தீங்களா? SPCக்காரங்க அப்படி தூங்கிட்டீங்களா? ஜட்ஜ் பண்ணீங்களா? மார்க் போட்டீங்களா? நீ போடலன்னா யாரோ போட்டிருப்பாங்க. ஏங்க, மார்க் போட்டு இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான், இவன் முதல் பரிசுக்கு தகுதியானவன், இந்த பிள்ளை நல்லா பண்ணா ஆனா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா, இவளுக்கு செகண்ட் பிரைஸ். இது தண்டனை கொடுக்கிற ஜட்ஜ்மெண்டா இல்ல அவங்க செய்த பிரயாசம், பாடுகள், உழைப்புக்கு ஏற்ற பலன் கொடுக்கிற நியாய தீர்ப்பா? கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது தண்டனை கொடுத்து பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புகிற நியாய தீர்ப்பு அல்ல. அது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நியாயாசனங்கள் அப்படிங்கும்போது 7 நியாயாசனங்கள் இருக்கு வெளிப்படுத்தல. இதெல்லாம் சும்மா குருட்டு பாடம் படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. அடுத்தால சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், அவருக்கு முன்னாடி 24 மூப்பர்கள் என்ன செய்தாங்க? வணக்கமாய் விழுந்து அவர் என்ன செய்கிறாங்க? யார் அந்த 24 மூப்பர்கள்? இது எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இனியாவது இந்த பைபிளை நீங்க இந்த வெளிப்படுத்தல ஒரு முறை என்ன செய்வீங்களா? இப்ப நான் சொல்றது எல்லாமே வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல இருந்து அப்படி வரிசையா சொல்லிட்டு போறேங்க. 24 மூப்பர்கள் வர்ற அதே இடத்துல அங்க 4 ஜீவன்கள்னு ஒண்ணு வருது. யார் அந்த 4 ஜீவன்கள்? அப்புறம் அங்க பரலோகத்துல பிதாவுக்கு செய்யப்படுகிற ஒரு ஆராதனை அங்க பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை அதை படிச்சுட்டு அதை அப்படியே சொன்னா கூட நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். அதுதான் ஆராதனை. 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் படிச்சு பாருங்க. ஓகே. அப்புறம் வரும்போது முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை தேவதூதன் வச்சிருக்கிறான். யோவான் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். அவர் அவசரப்படாத அப்படின்றாரு.
அது என்ன புத்தகம் தெரியுமா? நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதற்குரிய அத்தாட்சி புத்தகம். அங்க பாருங்க, இந்த அதிகாரத்துல பிதாவாகிய தேவனுக்கு செய்யப்பட்ட ஆராதனையை பார்க்கிறோம். ஆனா அங்க ஆட்டுக்குட்டியானவராகிய தேவகுமாரனுக்கு செய்யப்படுகிற ஆராதனை அங்க பார்க்கிறோம். இதை ஏன் இந்த இடத்துல விவரிக்கிறேன் தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, போ எல்லாமே இயேசுதான் அப்படின்னு இன்னைக்கு சிலர் போதிச்சிட்டு இருக்கிறாங்க. பிதாவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது, எல்லாம் ஒண்ணே, ஒன்லி ஜீசஸ். அந்த உபதேசத்தை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா வேதத்தை சரியா படிச்சாதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய விவரங்களை அங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தேவ கோபாக்கினை துவங்குது. அதாவது கிருபையின் காலம் முடிந்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலையும் மனம் திரும்பாமல் மக்கள் போகிறாங்க. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பூமி யார் கையில விடப்படுது? அந்தி கிறிஸ்துவின் கையில விடப்படுது. அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, 6 முத்திரைகள். எத்தனை முத்திரைகள்? முதலாம் முத்திரை போலியான சமாதானம், 2ஆம் முத்திரை யுத்தம், 3ஆம் முத்திரை பஞ்சம், 4ஆம் முத்திரை மரணம், 5ஆம் முத்திரை பலிபீடத்தின் கீழ் ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், 6ஆம் முத்திரை பேரழிவு. இது உலக வரலாற்றுல இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள். ஆனா இன்றைக்கு சில தவறான வேத போதகர்கள் இந்த முத்திரைகள் எல்லாம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டாயிற்று, உடைக்கப்பட்டாயிற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உபத்திரவ காலத்துல யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. யார் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை குறித்து பிரசங்கிப்பதற்கு அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, 1,44,000 யூத ஊழியர்கள் அங்கே தோன்றுவார்கள். யார் மத்தியில ஊழியம்? யூதர்கள் மத்தியில. வெள்ளங்கி அணிந்த பரிசுத்தவான்கள் கூட்டம். இதைத்தான் நிறைய பேர், நாங்க தான் அந்த 1,44,000. நாங்க ஏன் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கோம் தெரியுமா? நாங்க தான் வெண்ணங்கி பறித்த பரிசுத்தவான்கள். அதனால தான் அவங்க என்ன ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க. ஏங்க, பரலோகத்தில் உண்மையிலே இந்த மாதிரி இப்போ வெள்ளை போட்டிருக்கேன், இந்த துணி இது ராம்ராஜ் காட்டன். பரலோகத்தில் எந்த காட்டன் இருக்கும்? அது அழிவில்லாத இடம். அப்போ அங்கே அந்த வெண்ணங்கி என்பது துணியை குறிக்கல, மாசற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததற்குரிய அடையாளம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதனால தான் வெள்ளை ட்ரெஸ் போடணும். ஆனால் உங்கள் பாஸ்டருங்கெல்லாம் கோட்டு போடுறாங்க, கலர் ட்ரெஸ் போடுறாங்க. அப்போ அதுவே ஒரு கள்ள உபதேசமோ? வெள்ளை ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அது என்ன உபதேசம்? உனக்கு வெண்மை பிடிக்குமானா போட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். காரியத்துக்கு வரும். அப்புறம் இப்போ இது வரைக்கும் 6 முத்திரையை சொன்ன, 7வது முத்திரை அங்கே உடைக்கப்படுது. அடுத்தால அந்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது 7 எக்காலங்கள்ல 4 எக்காலங்கள் ஊதப்படும். பாருங்க, அங்க 7 இருக்குங்க. முதல்ல 7 முத்திரைகள், அடுத்தால 7 எக்காலங்கள், அடுத்தால பார்த்தீங்கன்னா 7 கோப கலசங்கள். இந்த 7 இருக்குது. இதெல்லாம் இந்த வருஷத்துல நடந்துச்சு, முதலாம் உலக போர்ல நடந்துருச்சுலாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. இதெல்லாமே இனிமேல் யோவானை கூப்பிடுறாரு, இங்க ஏறி வா, இனி சம்பவிக்க போறவர்களை உனக்கு நான் என்ன செய்வேன். அப்போ இந்த முத்திரை, இந்த எக்காலங்கள், இந்த கோப கலசங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்தவைகள் அல்ல, இனிமேல் நடக்க போகிறவைகள். ஹலோ. சோ இந்த 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது எத்தனை எக்காலங்கள் ஊதப்படும்? அந்த எக்காலங்களும் நியாய தீர்ப்பு தான், இந்த முத்திரைகளும் நியாய தீர்ப்பு தான், கோப கலசங்களும் என்னதான். மொத்தம் எத்தனை நியாய தீர்ப்பு இருக்கப்போ? 21 நியாய தீர்ப்பு. ஒண்ணு என்ன பேர்ல இருக்குது? முத்திரை. இன்னொன்னு என்ன இருக்குது? இன்னொன்னு என்ன பேர்ல இருக்குது? கோப. சோ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு
இந்த பூமியில அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல எத்தனை விதமான நியாய தீர்ப்புகள் வெளிப்படும்? 21 ஜட்ஜ்மெண்ட். கொஞ்சம் தலை சுத்துது இல்ல? இதுதாங்க வெளிப்படுத்தலுக்குள்ள இருக்குது. இனிதான் நடக்க போகுது. இதுக்கு முந்திலாம் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. இந்த ஒன்று சொல்லி உங்களை நான் அனுப்புகிறேன். இப்போது 4 எக்காலம் தானே அந்த இடத்துல ஊதுறாங்க. 5 6வது எக்காலங்களை ஊதும் பொழுது இது வரைக்கும் பூமியில உண்டாயிராத பேரழிவுகள் என்ன செய்யும்? உண்டாகும். அப்பதான் பாதாள குழிகள் திறக்கப்படும். வெட்டுக்கிளிகளின் சேனை சேனை சேனையா என்ன வரும்? வெட்டுக்கிளிகள் வரும். அங்க போட்டுருக்குது. அது என்ன? அப்புறம் ஒரு யுத்தம். அங்க வந்து எவ்வளவு 20 கோடி ராணுவ வீரர்கள் அதில் இருப்பாங்க. எவ்வளவு பேரு? 20 கோடி. இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இன்னும் என்னென்ன கத்துக்க போறோன்றதே நான் சொல்லி முடிக்கல. இப்ப நான் சொன்ன வரைக்காவது அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்க கொஞ்சம் ரெவலேஷன் புக்கை இப்போ நீங்க போன தடவை படிச்சீங்கல்ல, இப்போ படிக்கும்போது நான் எதுல கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறேன் சொல்லுங்க? 5வது 6வது எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது ஏற்படுகிற பேரழிவுகள். அது எங்க இருக்குதோ அது வரைக்கும் இன்னொரு முறை படிங்க. நான் இப்போ 1வது அதிகாரத்துல இருந்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நேரம் ஆகிறதுனால இந்த இடத்துல முடிக்கிறேன். இப்போ இன்னைக்கு ராத்திரியிலிருந்து இந்த 5ஆம் 6ஆம் எக்காலம் எந்த வசனத்துல ஊதப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குதோ, அப்ப என்ன நடக்கும்னு போட்டிருக்குதோ அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வாங்க? படிச்சுட்டோம். ஓகே, கர்த்தர் நமக்காக உள்ள மகிமையான மகத்துவமான நிறைய செய்திகளை வைக்கணும். அதில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இவைகளை எல்லாம் மூடி வைக்காம, சீல் போட்டு வைக்காம, நமக்கு கர்த்தர் இவைகளை வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அந்த வெளிப்பாடுகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.